அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல பாத்தீங்கன்னா, வீடு, கடை, வேலையிடம் எந்த ஒரு இடமா இருந்தாலும் நீங்க வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா உங்களுக்கு பணமழை தாங்க. அதுவும் முருகப்பெருமானை நினைத்து இதை மட்டும் செய்யுங்க. அதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோங்க. நம்மளோட வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம், முருகப்பெருமான தரிசனம் செய்யுங்க, அதுவும் திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு செய்தீங்கன்னா எந்த ஒரு தடையா இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் 100% அந்த தடையெல்லாம் உடைந்து நடந்தே தீரும். இது அனுபவபூர்வமான உண்மைங்க. ஏன்னா எப்போதுமே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளையும் இன்னல் துன்பங்களை நம்ம தாண்டி கடந்து வந்துதான் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையும் தாண்டி நல்ல நிலைமைக்கு வந்திருப்போம். அப்படி நல்ல நிலைமைக்கு வரும் பொழுதும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சொந்தக்காரவங்க, எய்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு எல்லாருமே எதிரியா இருப்பாங்க. இவன் எப்படி திடீர்னு இந்த நிலைமைக்கு வந்தான், எப்படி இவனுக்கு மட்டும் காசு வருது அப்படின்ட்டு. இத்தனைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு குடிசை வீட்டுல இருப்போம், இல்ல ஒரு மாடி வீட்டுல இருப்போம். ஆனா வருமானத்துக்கு ஏதோ ஒரு சின்ன வருமானம் தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம். ஆனா நம்மளை சுத்தி உள்ளவங்க பார்வை பாத்தீங்கன்னா நம்ம மேலதான் இருக்கும். ஏன்னா அவங்க லட்சக்கணக்குல சம்பாதிச்சாலும் நம்ம 100-200 சம்பாதிக்கிறவங்க மேலதான் எல்லாரோட பார்வையும் இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா காரிய தடை, தொழில்ல நல்ல வியாபாரம் இல்லாம அதுல தடைகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு திருமண தடை வரும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு இடத்துல போய் பணம் சொல்லி வச்சுட்டு வருவாங்க, அந்த பணம் கூட பாத்தீங்கன்னா வராம போயிடும். இத மாதிரி பல தடைகளையும் தாண்டிதான் இப்ப உள்ள சூழ்நிலையில நம்ம வாழ்றதே பெரிய விஷயமா இருக்குங்க. அதனாலதான் நான் சொல்றேன், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மனம் மட்டும், அதாவது மனசை மட்டும் விட்டுறாதீங்க. மனசை விட்டுறாம மன தைரியத்தோடையும் முருகப்பெருமான மனதார நினைத்து நம்பிக்கையோட நீங்க இந்த வழிபாடுகளை உங்க வீட்டுல செய்யுங்க. இப்ப நீங்க பார்க்கலாம், பெரும்பாலான காரு, பைக்கு, வண்டி, வாகனங்கள்ல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவ படம், அந்த வேல் தான் இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரோடதே. இப்ப நான் தினமும் வெளியில போனாலும் சரிங்க, எப்ப பார்த்தாலும் எல்லாருடைய வாகனையும் அந்த வேல் தான் வண்டியில எல்லாருமே ஸ்டிக்கரா ஒட்டி வச்சிருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், முருகப்பெருமான உங்களுக்கு மனதார நினைத்து நீங்க செய்யுங்க. உங்க வீட்டுல எப்பொழுதுமே பணமழை தான், எந்த ஒரு தடங்களுமே இருக்காதுங்க. ஏன்னா இப்போ ஒரு சிலர் வீட்டுல எல்லாம் இந்த திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி எந்த ஒரு தடையா இருந்தாலும் தகுடு பொடி ஆயிரும். உங்க வீட்டுல நீங்க இந்த பூஜையை செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க தொடங்குங்க, இல்ல வியாழக்கிழமை, இல்ல சஷ்டி, இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க இந்த பூஜையை தொடங்கிட்டு வாங்க. வேல் பூஜைங்க. ஆனா வேல் பூஜைய ரொம்ப எளிமையா செஞ்சுட்டு வாங்க. உங்களுக்கு வேல் வேணும்னாலும் நம்ம திருச்செந்தூர் முருகருடைய பாதத்துல வைத்து வழிபாடு செய்துட்டு வந்தோங்க. அந்த வேலுமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம உங்களுக்காக நீங்க உங்க வீட்டு அட்ரஸ்க்கே நம்ம அனுப்பிச்சு வைப்போம். நீங்க வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஏன்னா இது திருச்செந்தூர் முருகர், அவருடைய ஆலயத்தில், அவருடைய சன்னதி, அவருடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்தது நான் ஸ்கிரீன்லயும் கொடுக்குறேன். நீங்க இந்த வீடியோலயும் நீங்க பார்க்கலாம். நம்ம அங்க வழிபாடு வைத்து செய்து எடுத்துட்டு வந்தோங்க. இதை நீங்க உங்க வீட்டுல வச்சு பூஜை செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் கிடைக்கும். அதனால உங்களுக்கு வேணும்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதே போல செவ்வாய்க்கிழமையில இந்த வழிபாடை செய்துட்டு வாங்க. கட்டாயம் 100% உங்க வீட்டுல உள்ள தடைகள் விலகுங்க. அதே போல எந்த ஒரு நினைத்த காரியமா இருந்தாலும் நடந்தே தீரும். இதை நம்ம வீட்டுலதான் வேல் அபிஷேகம் முடித்துட்டு தொழில் செய்யும் இடங்கள்ல வைத்தும் நீங்க தினமும் வழிபாடு செய்யலாம். இந்த வேலு வேணும்னா மறந்துடாம நம்ம வீடியோ கீழே நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க நம்ம வீடியோ பதிவு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் அதை உங்களுக்கு வீடியோல உங்களுக்கு அப்லோட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.